வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கலே டே 3 பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வழக்கம் போல இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க பை இன்னிங்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல டாஸை தோத்தாலும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்காக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது இந்த மேட்ச்ல. முக்கியமான டாஸை வின் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒண்ணுமே அடிக்கலங்க. ஜஸ்ட் 260 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. திரும்பி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 410 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் அவரோட 36th டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு செஞ்சுரி போட்டாரு, இந்த மேட்ச்லயும் ஒரு செஞ்சுரி. சோ அவரோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. பிளஸ் அலெக்ஸ் கேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் 150 அடிச்சிருக்காரு. இது அவரோட செகண்ட் டெஸ்ட் 100. சோ ஆஸ்திரேலியா 157 ரன்ஸ் லீட் எடுத்துட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா முட்டி மோதி ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி 5 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா தான் மோஸ்டா இந்த மேட்சை வின் பண்ற மாதிரி தெரியுது. ஸ்ரீலங்கா வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்களோட ஸ்பின் போலிங்கா இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங்கா இருக்கட்டும், அவங்களை வந்து நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு இந்த சீரீஸ்ல. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க துளி அளவுக்கு கூட விளையாடலன்றதான் உண்மையான ஒரு விஷயம்.